பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அந்த தேவனை துதித்து ஆராதிக்க போகிறோம். துதிப்பது என்றாலே எனக்கு சந்தோஷம், துதியின் மீது தேவனுக்கு ரொம்ப சந்தோஷம். துதிப்பது என்றாலே எனக்கு சந்தோஷம், துதியின் மீது தேவனுக்கு ரொம்ப சந்தோஷம். துதிப்போம், வாங்க துதிப்போம், துதிப்போம், இயேசுவை துதிப்போம், துதிப்போம், வாங்க துதிப்போம், துதிப்போம், இயேசுவை துதிப்போம். பாவங்களை மன்னித்தாரே சந்தோஷம், பாவியை நேசித்தாரே சந்தோஷம். பாவங்களை மன்னித்தாரே சந்தோஷம், பாவியை நேசித்தாரே சந்தோஷம். பாசத்தோடு வந்தாரே சந்தோஷம், பாசமாக அழைத்தாரே சந்தோஷம். பாசத்தோடு வந்தாரே சந்தோஷம், நேசமாக அழைத்தாரே சந்தோஷம். துதிப்போம், வாங்க துதிப்போம், துதிப்போம், இயேசுவை துதிப்போம், துதிப்போம், வாங்க துதிப்போம், துதிப்போம், இயேசுவை துதிப்போம். ஆவியாலே நிறைத்தாரே சந்தோஷம், ஆனந்தமாய் பாட வைத்த சந்தோஷம். ஆவியாலே நிறைத்தாரே சந்தோஷம், ஆனந்தமாய் பாட வைத்த சந்தோஷம். பாடி பாடி துதிப்போமே சந்தோஷம், ஆண்டவரில் என்றென்றும் சந்தோஷம். பாடி பாடி துதிப்போமே சந்தோஷம், ஆண்டவரில் என்றென்று சந்தோஷம். துதிப்போம், வாங்க துதிப்போம், துதிப்போம், இயேசுவை துதிப்போம், துதிப்போம், வாங்க துதிப்போம், துதிப்போம், இயேசுவை துதிப்போம். வாக்குத்தத்தம் தந்தாரே சந்தோஷம், வருகையை எடுத்துக் கொள்வார் சந்தோஷம். வாக்குத்தத்தம் தந்தாரே சந்தோஷம், வருகையை எடுத்துக் கொள்வார் சந்தோஷம். கூடவே வைத்துக் கொள்வார் சந்தோஷம், பரலோகில் என்றென்றும் சந்தோஷம். கூடவே வைத்துக் கொள்வார் சந்தோஷம், பரலோகில் என்றென்றும் சந்தோஷம். துதிப்போம், வாங்க துதிப்போம், துதிப்போம், இயேசுவை துதிப்போம், துதிப்போம், வாங்க துதிப்போம், துதிப்போம், இயேசுவை துதிப்போம். துதிப்பது என்றாலே எனக்கு சந்தோஷம், துதியின் மீது தேவனுக்கு ரொம்ப சந்தோஷம். துதிப்பது என்றாலே எனக்கு சந்தோஷம், துதியின் மீது தேவனுக்கு ரொம்ப சந்தோஷம். சங்கீதம் 68:35 நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலனையும்
சத்துவத்தையும் அவர் அருளுவாராம். இன்றைக்கு நாம் பலன் அடைவதற்கு எத்தனையோ விதமான உணவுகளை எடுத்துக்கொள்கிறோம். வேண்டிய ஆகாரங்கள், தண்ணீர்களை நாம் பருகுகிறோம். எத்தனையோ ஜூஸ் வகைகள், எத்தனையோ நட்ஸ் வகைகள், எத்தனையோ விதமான சத்து மருந்துகள், இதையெல்லாம் நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய சரீரம் பலனடைய, சத்துவம் அடைய நாம் உட்கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த பலனை நமக்கு தருகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுவாராம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவ வல்லமைகளுக்கு நாம் இடம் கொடுத்து விடுகிற போது நம்முடைய ஆவி ஆத்துமாவில் பலனை இழந்து போய்விடுவோம், பலன் குன்றி போய்விடுவோம், மன தைரியத்தை இழந்து விடுவோம். நம்முடைய சரீரத்தில் நாம் உணவு குறைவாக எடுத்துக்கொள்கிற போது அல்லது சாப்பிடாமல் நீண்ட நாட்கள் நாம் தொடரும் போது நம்முடைய சரீரத்தில் பலனை இழந்து விடுவோம். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு பலனையும் சத்துவத்தையும் அவர் அருளுவாராம். வேண்டிய சத்துவத்தை நமக்கு கொடுத்து எந்த காரியத்தை செய்வதற்கும் வேண்டிய மன பலன், சரீர பலன் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், நடந்து வருகிற போது பிலேயாம் என்ற தீர்க்கதரிசியை பாலாக் என்ற ராஜா கூட்டிக் கொண்டு போய் இந்த ஜனங்களை சபித்து விடு என்று சொல்லி கூட்டிக் கொண்டு போனார். ஆனால் அந்த தீர்க்கதரிசி வழியாக ஆண்டவர் பேசுகிறார், காண்டாமிருகத்துக்கொத்த பலன் அவர்களுக்கு இருக்கிறது, அவர்களை நீ சபிக்க முடியாது, அவர்கள் ஆசீர்வாதம் பெற்றவர்கள். அவர் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலில குற்றம் பார்க்கிறதில் அக்கிரமத்தை அவர் கவனிப்பதில்லை. அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் குறைவுகள் இருந்தால் அவர்தான் சரி செய்வாரே தவிர மற்ற ஜனங்களுக்கு முன்பாக அந்த ஜனத்தை ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார், கொடுத்து விட மாட்டார் என்று சொல்லி ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசி வழியாக காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை இந்த ஜனங்களுக்குள் நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அவர் அறிவித்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் அதே பலனைத்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு தரப்போகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பலனெல்லாம் இழந்து போய்விட்டீர்களா? எதையுமே செய்ய முடியவில்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் எதில் பலன் குன்றி போயிருக்கிறீர்களோ சிலுவையண்டை வாருங்கள், இயேசுவிடத்தில் வாருங்கள். ஆண்டவரே எனக்கு பலன் தாரும், என்னை பலப்படுத்தும், எனக்கு சத்துவத்தை தாரும் என்று கேளுங்கள். நீங்கள் கேட்டால் பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பலனே இல்லை அல்லது பலன் குன்றி போய்விட்டேன், என்னை பலத்தால் இடைக்கட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிற ஒருவரையும் ஆண்டவர் தள்ளிவிட மாட்டார். உங்கள் ஆவி ஆத்மாவிலும் சரீரத்திலும் வேண்டிய பலனையும் சத்துவத்தையும் அவர் அருளி நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்தில் உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே, யாருடைய வாழ்க்கையில் எந்த பலன் குன்றி போயிருக்கிறார்களோ, ஆவியிலோ ஆத்துமாவிலோ சரீரத்திலோ பலன் குன்றி போய்விட்டேன், சத்துவம் இல்லாமல் தடுமாறுகிறேன், எனக்கும் பலன் தாரும், சத்துவம் தாரும் என்று சொல்லி உம்மை நோக்கி எந்த விதத்தில் சத்துவத்தை கேட்கிறார்களோ, பலனை கேட்கிறார்களோ, இந்த காலை நேரத்தில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பலனை அனுப்புவீராக. ஆவியானவர் எங்கிருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு என்று சொன்னீரே. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொன்னீரே. ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஆத்துமாவையும் ஆவி சரீரத்தையும் உம்முடைய உன்னத பலத்தினால் நிரப்பும், பரிசுத்த ஆவியின் பலத்தினால் நிரப்பும். எதையும் செய்ய திராணியற்றவர்களாக பலன் குன்றினவர்களாக ஒருவராகிலும் காணப்படாதபடி பலத்தினாலும் சத்துவத்தினாலும் அவர்கள் நிரப்பப்படட்டும். மன மகிழ்ச்சியினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பப்படட்டும். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.